ஞாயிறு ஆராதனையில் கொடுக்குற அளவுக்கு அந்த நேரத்தை எடுக்க போகிறதில்ல. சுருக்கமாக தான் நீங்கள் பிரசங்கம் பண்ண போகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த கிறிஸ்மஸ் நாளில் உற்சாகமாக இந்த முதல் பாடல் பாடும் பொழுது நிறைய பேர் இங்கே இல்லை. அதனால் திரும்ப அந்த பாடலை பாடினா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. எஃப் மேஜர். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியலன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ரொம்ப பழைய பாடலாக இருக்கிறபடினால எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வவல்லவர். பாடுவோம். சர்வவல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடி தலை சாய்க்கலாம். தாழ்மையுள்ள தாய்மடி தலை சாய்க்கலாம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா. சிங்காசனம் பாடவே மாட்டீங்க. அப்படி பார்க்குறீங்க, பாட மாட்டீங்க. அல்லேலூயா. பாடணும். நம்ம வார்த்தைகளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சொல்லி பாடுறோமோ, தியானிக்கிறோமோ, படிக்கிறோமோ, வாயிலிருந்து வார்த்தைகள் வரும் பொழுது தான் அது உள்ளத்தில் நமக்கு நிறைவை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அல்லேலூயா. மற்றொரு பாடுறது நம்ம பார்க்கறதுனால பெரிய நிறைவு வராது. நாம் பாடும் பொழுது தான் நமக்கு உள்ளத்தில் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரும். பாடுபடிங்க. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சமிட்டு கரலை தட்டி உற்சாகம். கரங்களை தட்டுற சத்தமே கேட்கல. ஜஸ்ட் விஆர் இப்படி பண்ணிட்டு இருக்கோம். சும்மா ஒரு இது மாதிரி சத்தம் வரணும். அல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக. இந்த நாள்ல நம்மளால உற்சாகமா இருக்க முடியலன்னா வேற என்னைக்கு நம்ம உற்சாகமா இருக்க முடியும்? அல்லேலூயா. சத்தம் கேட்கணும். சத்தம் கேட்டாதான் பாட்டை நிறுத்துவேன். அல்லேலூயா. பெத்தலையில் பிறந்தவரை இன்னமும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா. சத்தம் கேட்கலையே. அங்கமுள்ள பசும்புலியில் படுத்திருக்கிறார். மெத்தலையில் உற்சாகமாக கைகளை தட்டது வெளியில கேட்க தேவையில்லையா? ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம். ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம். இங்கு ஆவியோட சத்தத்துக்கு அழுகிறோம். இங்கு ஆவியோட சத்தத்துக்கு அழுகிறோம். உற்சாகமாக பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஏசப்பா நமக்காக பிறந்ததுனால உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் சத்தமாக, இன்னும் சத்தமாக. ஆமென். ஓகே. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்லுவோம். மத்தேயு 1வது அதிகாரம். மத்தேயு 1வது அதிகாரம்
21வது வசனம் பாருங்க. மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த மத்தேயு புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பைபிளை வந்து நம்ம ரெண்டாக பிரித்தா ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. இல்லை, அந்த புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புத்தகம் தான் என்னது? மத்தேயு. சரிங்களா? இப்போது மத்தேயு புத்தகத்தில் 1வது அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தோம். முதல் வசனம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு கிட்டத்தட்ட 42 ஜெனரேஷன்ஸை இந்த ஒரே வசனம் வந்து என்ன பண்ணிடுது? அடக்கிடுது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீத். ஆபிரகாமுக்கு அப்புறம் நிறைய பேர் பிறந்தாங்கல்ல. ஆபிரகாம்னு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிடுறாங்க? தாவீதுக்கு போயிடுறாங்க. தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. இந்த வம்ச வரலாறுன்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு பாருங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான். இப்படிலாம் நம்ம படிக்கும் பொழுது நம்ம என்ன யோசிப்போம்? நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். இதெல்லாம் படிச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் படிக்கிறது? இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கே போயிடுவோம்? நம்ம 21வது வசனத்துக்கு போயிடுவோம், இல்லைன்னா 20வது வசனத்துக்காவது போயிடுவோம், அல்லது குறைஞ்சபட்சம் 19வது வசனத்துக்காவது நம்ம போயிடுவோம். ஏன்னா இதெல்லாம் இவனை பெற்றான், அவனை பெற்றான், இப்படியே வரும் பாருங்க. அதை படிக்கிறதுக்குன்னு சில நேரங்கள் நமக்கு என்ன இருக்காது? பொறுமை இருக்காது. இதில் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு நேரடியாக விஷயம் என்ன அப்படின்றதுக்கு நம்ம போயிடுவோம். ஆனால் பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வசனமும் ரொம்ப முக்கியம். ஒரு பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தா கூட அது கூட ரொம்ப முக்கியம். எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது? ரொம்ப லைட்டாக எடுத்துக்க முடியாது. எல்லாமே ரொம்ப முக்கியமான காரியங்கள் தான். ஏன் அப்படின்னா இன்றைக்கி மாதிரி கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புக்கு இருக்குன்னு வைங்களேன், அந்த ஒரு ஸ்கூலில் இருக்கிற படிக்கிற பசங்க கூட பாருங்கள், ஒரு புக்லெட் மாதிரி இருக்குன்னு வைங்க, இதில் போய் வீட்டில் எழுதி எடுத்துகிட்டு வாங்கன்னா அவங்க என்ன யோசிப்பாங்க? வீட்டில் எழுதுறதுக்கு யோசிப்பாங்க, இதுதான்ப்பா இந்த புக்கில் தான் நிறைய ஆன்சர்ஸ் இருக்குது, கொஸ்டின்ஸ் இருக்குது, இதை நீ போய் காப்பி பண்ணிக்க அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க? வீட்டில் உட்காந்து எழுத மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க? ஜெராக்ஸ் போட்டுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? இது யார் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிறது, நம்ம ஜெராக்ஸ் போட்டுக்கலான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஜெராக்ஸ் போட்டுருவாங்க. எத்தனை ஜெராக்ஸ் வேணால் போட்டுக்கலாம். நிறைய புத்தகம் வேணும், 500 புத்தகம் 1000 புத்தகம் வேணும், பிரிண்டிங் ஷாப்புக்கு போயிட்டு பிரிண்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த அச்சு புத்தகங்கள் அச்சிடுற இடத்துக்கு போயிட்டு ஆர்டர் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? புத்தகங்களை பிரிண்ட் போட்டு வாங்கிடுவோம். அப்படி தானே? ஆனால் எழுத முடியாது, இவ்வளோத்தையும் எழுத முடியாது. அந்த காலத்தில் பார்த்துங்க, ஜெராக்ஸ் மிஷின் கிடையாது, பிரிண்டிங் மிஷின் கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த ஒரு காப்பியாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும்? கையால் தான் எழுதணும், கையால் தான் எழுதணும். அப்போ கையால் எழுதுகிறவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப எலாபரேட்டாக எழுதுவாங்களா? இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப சுருக்கமாக எழுத முடியுமோ கன்சைஸ்டாக என்ன பண்ணுவாங்க? எழுதுவாங்க. ஏன்னா வந்து நிறைய காப்பீஸ் எழுதணுமே, அதனால் வளவலன்னு எழுத முடியாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எழுதுவாங்க, தேவையானதை எழுதுவாங்க. அப்படி தான் என்ன பண்ணுவாங்க? அந்த இந்த ஸ்கிரிப்ட் எழுதினவங்கலாம் எழுதியிருப்பாங்க. அப்போ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதும் போது இந்த பெயர்களும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது முக்கியம் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஜீனியாலஜி கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய வம்ச வரலாறு என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்குறாங்க. இந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகம் பார்த்தீங்கன்னா பொதுவாக இது எழுதுனது வந்து யூதர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷ புத்தகம். யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா அவர்களுக்கு அந்த ஜீனியாலஜி ரொம்ப முக்கியம். யார் எந்த கோத்திரத்தை சார்ந்தவங்க, யார் எந்த வம்சத்தை சேர்ந்தவங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கு? யூதர்களுக்கு. அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட 4000 வருஷமாக என்ன பண்ணுறாங்க? அந்த ரெக்கார்டை வந்து காப்பாற்றிக்கிட்டே வராங்க. ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்குமே யார் யாருக்கு பிறந்தது, யார் எந்த கோத்திரம், எந்த வம்சம், இது எல்லாத்தையும் க்ளீனாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், மிஸ் ஆகக்கூடாது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். என்னென்னா இஸ்ரேலில் இருக்கிற அந்த பிரதமர் என்ன பண்ணார்? மற்ற தேசத்தில் இருக்கிற
இஸ்ரவேலர்களும் என்ன பண்ணுறாங்க, டிஎன்ஏ பரிசோதனை பண்ணி அவர்கள் வந்து இஸ்ரவேலர் கோத்திரத்தாராக இருந்தால் அவங்கள என்ன பண்ணுறாங்களாம், தன்னுடைய நாட்டில் சேர்த்து கொள்கிறாங்களாம். அப்போ அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். யூதராக இருந்தால் அது வந்து எந்த கோத்திரத்தில் இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு இயேசு கிறிஸ்துவின் இந்த ஜீனியாலஜி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அவர் எந்த கோத்திரத்திலேருந்து வராரு, அவருடைய வம்ச வரலாறு என்னன்றத ரொம்ப கிளியராக இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து உண்மை சரித்திரம். இது உண்மை சரித்திரம். உண்மை சரித்திரம் இல்லாத சில காரியங்களும் இருக்குது. பாருங்கள், நான் சில நேரங்கள் நம்ம புத்தகத்தெல்லாம் படிப்போம், ஃபேபிள்ஸ் அது மாதிரிலாம் படிப்போம். அதில் பார்த்தீங்கன்னா கற்பனை கதைகள் இருக்கும். என்ன இருக்கும்? கற்பனை கதை. அப்போ அந்த கற்பனை கதை படிக்கும்போது நமக்கே தெரியும். ஒருவேளை சிலர் கற்பனை கதைகள் நம்மக்கிட்ட சொல்லலாம். கேட்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம், இதெல்லாம் வந்து நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது, இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், கேட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு போயிடுறோம். ஆனால் அது நடக்காத ஒரு காரியம்தான், நடக்காத ஒரு சம்பவம் தான். அது மாதிரி புத்தகங்கள் இருக்கும், சில நாடகங்கள் இருக்கும், சில கார்ட்டூன் மூவிஸ் இருக்கும், நடக்காத சில கதைகள், கற்பனை கதைகள்னு சொல்லலாம், அல்லது வந்து கட்டுக்கதைகள் சொல்ல. கவனிக்கிறீங்களா? கவனிங்க, இங்கே கவனிங்க. கட்டுக்கதைகள் சொல்லலாம். சில கட்டுக்கதைகள், சில கட்டுக்கதைகள் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதில் கூட சில நல்ல விஷயங்கள் இருக்கும். அதில் கூட சில நல்ல விஷயங்கள், கதைகள் கூட பாருங்கள். ஒரு நாடகம் எடுக்கிறாங்கன்னா அந்த நாடகத்தில் பாருங்கள், ஒருத்தன் நல்லா இருப்பான், அது நல்லா போய்கிட்டு இருக்கும். நடுவில் என்ன ஆகும் அப்படின்னா, அவனுக்கு வந்து எதையோ ஒரு பாதிப்பு ஒன்று அடைஞ்சிருப்பான். ஒன்று அவனுக்கு வந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கும், இல்லை ஒரு நோய் வந்திருக்கும். நல்லா இருந்த ஒரு ஆள் எப்படி ஆயிடுறான், ஒரு மாதிரி படுத்த படுக்கை ஆயிடுறான். அப்புறம் அந்த நாடகத்தை எப்படி முடிக்கிறாங்க அவங்க, கடைசியில் வியாதிப்பட்ட அந்த மனுஷன் அவன் நல்லாகி சுகமாகி இப்போ நல்லா ஆயிட்டான்ற மாதிரி அந்த நாடகத்தை முடிக்கிறாங்க. யாருமே வந்து நாடகத்தை வந்து நெகட்டிவாக முடிக்கிறது கிடையாது. அப்போ அந்த இது நாடகம் நம்ம தெரிஞ்சிருந்தா கூட நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், அந்த நாடகம் தான் அது. ஆனாலும் அந்த நாடகத்தில் கூட கடைசியாக சக்ஸஸாக முடியும்னு நம்ம எதிர்பார்க்குறோமா இல்லையா? இது நாடகம் தாங்க, கடைசியில் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மனுஷன் மறிச்சா கூட நல்லதாங்கன்னு பார்த்துட்டு நம்ம சந்தோஷமாக போக முடியுமா? நாடகம் இருந்தால் கூட நம்ம உள்ள என்ன பண்ணுறதில்ல, அதை ஏற்றுக்கொள்ள. இது நாடகம் தான்ப்பா, இது கட்டுக்கதை தான்ப்பா, இது கதை தான்ப்பா, இது சும்மா ஒரு கற்பனை கதை, அதுக்கு ஏன்பா நீ அதுக்கு உன் மனசு கஷ்டப்படுற? அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. இல்லை, நாடகமாக இருந்தாலும் சரி, கற்பனை கதையாக இருந்தாலும் கூட அதில் கூட எப்படி தான் நம்ம நினைக்கிறோம், கடைசியாக நல்லா முடியணும், வியாதியாக இருக்கிற மனுஷனுக்கு சுகமாயிடணும், அல்லது வறுமையில் இருக்கிற மனுஷன் கடைசியில் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக முடியணும் கதை. அப்போ தான் நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் பாருங்கள், அந்த நாடகத்தில் கூட அந்த கதையில் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உண்மை இருக்குது, ஏதோ ஒரு உண்மை இருக்குது. வியாதியாக இருக்கிற மனுஷன் சுகமடைஞ்சு நல்லா வர்றதுன்றது ஒரு உண்மை தான், ஒரு சத்தியம் தான். அது ஒரு சத்தியம், அது ஒரு சத்தியம். ஆனால் அது நடக்காது, அது நடக்காது. எப்படி நடக்காது அப்படின்னா, கதையில் நடக்குது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. எப்படிங்க பாருங்கள், ஒரு ஹீரோ என்ன பண்ணுறாரு, கதைகளில் வருது இல்லை, ஒரு ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரே நேரத்தில் 50 பேர் 100 பேர் என்ன பண்ணிடுறாரு, அடித்து வீழ்த்திடுறாரு. அப்படி பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து நடைமுறை வாழ்க்கையில் கரெக்டாக இருக்காதுங்க, இதெல்லாம் ஒத்து வராது. எப்படிங்க ஒரு ஆள் போய் 50 பேர் அடிக்க முடியும், 100 பேர் அடிக்க முடியும்? அதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு பார்த்துட்டு எழுந்து அடிக்கும் போதே எழுந்து வந்துடுறோமா நம்ம? இல்லை, அது பார்த்து ஒரு சந்தோஷம் வருது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மனுஷனுடைய உள்ளம் எதையோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்குது. மனுஷனுடைய உள்ளம் ஏதோ ஒன்று தேடுது, ஒரு வெற்றி அடையணும், ஒரு சக்ஸஸ் ஆகணும், அதை பார்த்து சந்தோஷம் அடைகிறான். அதை பார்த்து என்ன பண்ணுறான், சந்தோஷம் அடைகிறான். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான், இது கற்பனை கதைக்கு வேணால் சரியாக வரும், அது நாடகத்துக்கு வேணால் சரியாக வரும், சினிமா படங்கள் அப்படி எடுக்கிறாங்க, அது வேணால் படத்துக்கு வேணால் கரெக்டாக வரும். ஆனால் என் வாழ்க்கையில் அப்படின்னு உண்மையாக அது நடக்காதுங்க, நிஜத்தில் அப்படி நடக்காதுங்க. என் வாழ்க்கை வந்து சக்ஸஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்படியே தான் முடியும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்படுறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் அதை எதிர்பார்க்குற அந்த வெற்றியோ, அந்த எதிர்பார்க்குற அந்த உயர்வோ மேன்மையோ நமக்கு கிடைக்காத பட்சத்தில் படங்கள்லையாவது, நாடகங்கள்லையாவது, கார்ட்டூன் மூவிஸ்லையாவது நம்ம பார்த்து என்ன பண்ணிக்கிறோம், சந்தோஷப்பட்டுக்கிறோம். கிறிஸ்மஸ்ன்றது என்ன தெரியுங்களா, அது சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாக மாறுகிறது தான் கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. வியாதி உள்ளவன் சுகமடைகிறது ஒரு சத்தியம், அது சரியான ஒரு காரியம் கர்த்தருடைய பார்வையில். அது ரியாலிட்டியில் படத்தில் வேணால் வரலாம், நாடகத்தில் வேணால் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருக்குது. ஆனால் கிறிஸ்மஸ்ங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை, அது கட்டுக்கதைகளுக்கு மாத்திரம் அல்ல,
அது ரியாலிட்டியில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் அது ரியாலிட்டியில் வரும். அதுதான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. நாடகங்களை பார்த்து திருப்தி அடைஞ்சோம்ல, இல்லை. அதை பார்த்து நீ திருப்தி அடையணும் அவசியம், அது நமக்கு தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம திருப்தி அடையலாம். ஹல்லேலூயா. நான் எப்படி உயரப் போகிறேன், நான் எப்படி மேன்மை அடைய போகிறேன், நான் எப்படி கர்த்தருக்காக காரியங்களை செய்ய போகிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்க போகுது, என்னுடைய எதிர்காலம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க போகுது, என்னுடைய முடிவு அது மகிமை உள்ள முடிவாக இருக்க போகுது, அதை சொல்கிறது தான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்மஸ். பாருங்கள், இந்த கட்டுக்கதைகள்லாம் எப்படி தொடங்குவாங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். எந்த ஊர் அது சொல்லுங்க? எந்த ஊர்னே தெரியாது. சரி, அந்த ராஜா யாரு? ராஜாவும் தெரியாது, ஊரும் தெரியாது, ராஜாவும் தெரியாது. ஆனால் இங்கே பாருங்க, மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து எங்கேருந்து வந்தார், சும்மா 1 2லாம் இல்லை, 42 தலைமுறைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. இது கட்டுக்கதைன்னு சொல்ல முடியுமா? இது உண்மையான சரித்திரம், நடந்த ஒரு காரியம், வம்ச வரலாறு, எழுதப்பட்ட உண்மை, தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சத்தியம். இது வாழ்க்கையில் ரியாலிட்டியில் இது நடக்கிற ஒரு காரியம். இந்த ரியாலிட்டியை நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. எப்படி நாடகங்களை பார்த்து, இதில் நாடகத்தில் நடக்குது, என் வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஏங்குறோம், மனசில் ஏங்குறோம், என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தால் நல்லா இருக்குமே, நான் எதிர்பார்க்குற ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில் உண்டாகுமா அப்படின்னு நம்ம ஏங்குறோம். இது மாதிரி பாருங்க, ஏவாளுடைய வாழ்க்கையில் கூட அப்படி அவங்களோட தாட் அவங்களுக்கு வந்துச்சு. எப்போ வந்ததுன்னா, அவங்க புசிக்கத்தகாத அந்த கனியை என்ன பண்ணுறாங்க, புசிச்சிடுறாங்க, பாவத்தில் விழுந்து போயிடுறாங்க. ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் அப்போவே வந்துடுது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில், உனக்கும் உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொல்லிடுறாரு. அப்போ அந்த ஏவாளுக்கு என்னன்னா, ஒருவேளை உனக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்கும்னு சொன்னாரு, ஒருவேளை அது எனக்கு பிறக்கிற பிள்ளையா இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. ஏன்னா அவன் கீழே விழுந்துட்டான், பாவத்தில் விழுந்துட்டான், எப்படியாவது திரும்ப எழுந்துடணும், எப்படியாவது மீண்டு வந்துடணும்னு பார்க்குறான், ட்ரை பண்ணுறான். சத்தியம் இதுதான், ஒரு ரட்சிப்புன்னு ஒன்று இருக்குது. ரட்சகர் ஒருத்தர் வருவார், மீட்பர் வருவார், ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பார் என்பது சத்தியம். அது ரியாலிட்டியில் இன்னும் வரல, அது ரியாலிட்டியில் இன்னும் வரல. அந்த வசனம் பாருங்கள், ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கலாம். அவங்களுடைய தாட்டு பாரு எப்படி இருக்குது பாருங்கள். 4வது அதிகாரம் 1வது வசனம், ஆதியாகமம். பாருங்க, அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். அப்படின்னா என்னன்னா, ஒருவேளை ஸ்திரீயின் வித்துக்கும் இந்த சர்ப்பத்துக்கும் பகை உண்டாக்கும்னு சொன்னாரு, ஒருவேளை இவனா இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம். உடனே மீட்பு வந்துடாதா, உடனே ரட்சிப்பு வந்துடாது யோசிக்கிறாங்க. ஆனால் அது நடக்கலை. அப்படி அவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த ரட்சிப்பு உண்டாகவில்லை. அப்போ எப்போ உண்டாச்சு அப்படின்னா, நிறைய பேர் அதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. பொறுமை இல்லை, காத்து கொண்டிருக்கிற அந்த பொறுமை இல்லை. ஏவாளுக்கே அந்த எண்ணம், ஒருவேளை இவன் மூலமாக அந்த ரட்சிப்பு வந்துருமா அப்படின்னு. யாக்கோபுடைய வாழ்க்கையில் கூட பாருங்க, யாக்கோபு கூட என்ன பண்ணுறான், ஆண்டவருடைய வார்த்தை வருது, உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிப்பன்ற மாதிரி. யாக்கோபுக்கும் அது தெரியும், மூத்தவனை வெறுத்து இளையவனை சிநேகித்தேன்னு சொல்லி. அப்போது யாக்கோபு மூலமாக சில ஆசீர்வாதங்கள் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுது. ஆனால் இவனுக்கு அவசரம் பாருங்க, உடனே என்ன பண்ணிடணும், எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கொள்ளணும்னு சொல்லி குறுக்கு வழியில் என்ன பண்ணுறான், ஷார்ட்கட்டில் போகிறான். டிலே ஆகுது. ஷார்ட்கட்டில் போயிட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சரியான ஒரு நேரத்தை வச்சுருந்தார். அதுக்காக என்ன பண்ணல, அவன் வெயிட் பண்ணல, ஷார்ட்கட்டில். அதனால் பாருங்கள், சில நேரங்களில் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பார், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார். நாம் விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் நம்ம பொறுமையோடு கூட காத்து கொண்டிருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், we should not exalt ourselves. நம்மளை என்ன பண்ணிக்க கூடாது, உயர்த்தக்கூடாது. கர்த்தர் தான் நம்மளை என்ன பண்ணணும், உயர்த்தணும். பொறுமையாக காத்திருக்கணும். இந்த யாக்கோபு பாருங்க, பொறுமை கிடையாது, ஷார்ட்கட்டில் போயிட்டு சகோதரனை ஏமாற்றி எப்படியாவது ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால் பல பிரச்சனைகளை பட்டான் இல்லை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஷார்ட்கட்டை தேடக்கூடாது. பாருங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும்
இதெல்லாம் யாரை குறிக்குது அப்படின்னா கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்க காரியம். கிறிஸ்து வருவார், அவர் மூலமாக உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி கிறிஸ்துவை பற்றி சொல்லின காரியங்கள் தான். ஆனால் யாக்கோபுக்கு பொறுமை இல்லை. அதே போல் பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கூட என்ன ஆகலை, அவனுக்கு அந்த பொறுமை இல்லை. ஆண்டவர் வந்து உனக்கு ஒரு குமாரனை தருவன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஆனால் வந்து இவனுக்கு ஏஜ் ஆக ஆக நம்பிக்கையே போயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்போ குழந்தை பிறந்து எப்போ என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், ஒருவேளை கர்த்தர் வந்து அவருக்கு வேற ஐடியா இல்லை போல, வேற வழி இல்லை, நம்ம கர்த்தருக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி, சரி வேலைக்கார ஸ்திரீ தான் இருக்கிறாளே, அவள் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கட்டுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், முடிவு பண்ணுறான். ஒரு தவறான வழி. அவனுக்கு பொறுமை கிடையாது. எப்படியாவது என்ன பண்ணிடணும், அந்த வாக்குத்தத்தை அடைஞ்சிடணும்னு சொல்லி ஏங்குறாங்க. வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுருச்சு, சத்தியம் இருக்குது, ஆனால் ரியாலிட்டியில் அது இன்னும் வரல. அந்த ரியாலிட்டி ஆக்குறதுக்காக ஜனங்க என்ன பண்ண, அவசரப்பட்டு நிறைய காரியங்களில் விழுந்து போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னா, ஏன் வந்து ஆண்டவர் வந்து மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான், ஆனால் உடனே வந்து ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து ஜனங்களை ரட்சித்திருக்கலாமே, ஏன் இவ்வளோ காலம்? கிட்டத்தட்ட 4000 வருஷம் அவர் வரல. வாக்குத்தத்தம் வந்துடுச்சு ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 15வது வசனத்தில். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு 4000 வருஷம் ஆயிடுச்சு. காரணம் என்ன தெரியுங்களா? ஒருவேளை உடனே வந்திருந்தா ஆதாம் கூட என்ன சொல்லியிருப்பான், எங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்களே கொஞ்சம் எல்லாமே கரெக்ட் பண்ணி எல்லா காரியங்களையும் சரி செஞ்சுருப்போமே அப்படின்னு அவனுக்குள்ள மனசில் ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். இல்லை, இந்த உலகத்தில் எவ்வளோ ராஜாக்கள்லாம் வாழ்ந்தார்கள், பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், இறந்தார்கள். எத்தனையோ தத்துவ ஞானிகள் எல்லாரும் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், இறந்தார்கள், இதெல்லாம். ஆனால் பாருங்கள், அவங்களாம் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க அந்த இறைவனை அடைவதற்கு, இல்லை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, பாவத்திலேருந்து வெளியே வருவதற்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. சக்ஸஸ் பண்ண முடியல, வெற்றி அடைய முடியல. கடைசியில் என்ன பண்ணாங்க, தோல்வியை ஒத்துக்கிட்டேன், இதுலேருந்து எங்களால் என்ன பண்ண முடியல, பாவத்திலேருந்து எங்களால் வெளியே வர முடியல, இதை ஜெயிக்க முடியல. எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க இந்த பாவ வாழ்க்கையிலேருந்து. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பாருங்கள், வீழ்ச்சி என்பது எல்லா மனிதனுக்கும் இருக்குது. யாராலையுமே அதை என்ன பண்ண முடியல. எப்போ நம்பிக்கையற்றவர்களாக மனிதர்கள் மாறிட்டாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மல்கியாவின் புஸ்தகம்லாம் வந்ததுக்கப்புறம், மல்கியாவின் புஸ்தகம் எழுதப்பட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் கர்த்தருடைய வார்த்தையே ரொம்ப அபூர்வமாக இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை யாருக்குமே உண்டாகல. ஒரு இருண்ட காலம் மாதிரி உலகம் ஆயிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தை எங்கேயுமே கிடைக்கல. ஜனங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மாறிட்டாங்க. இப்போதான் யாராவது எங்களை வந்து தப்பு வைப்பாங்களா, யாராவது எங்களை விடுதலை பண்ணுவாங்களா, யாருனா உதவி செய்ய மாட்டாங்களா, அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சில ஆசீர்வாதங்கள் தாமதிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம முயற்சியில் சில காரியங்களை நம்ம அடைவதற்கு பிரயாசப்படுறோம். நானே சில காரியங்களை செஞ்சிருவேன், நானே சில காரியங்களை பெற்றுக்கொள்வேன். நான் சிலது கரெக்டுன்னு தெரியுது, சத்தியம்தான், அது உண்மைதான், கர்த்தருடைய பார்வையில் சரியான காரியம்தான். ஆனால் அதை நானே போய் அடைஞ்சிடணும், நானே போய் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய முயற்சி இல்லை, என்னுடைய நண்பர்களுடைய முயற்சி அல்லது உறவினர்களுடைய முயற்சி, யாரையாவது நாடி அவர்கள் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்று நான் என்ன பண்ணுறேன், நிறைய முயற்சி நான் பண்ணுறேன். கடைசியில் தோல்வி மேலே தோல்வி அடைஞ்சு ஒரு கட்டத்தில் எனக்கு யார் உதவி யாருமே எனக்கு இல்லையே, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை. கடைசி மனுஷன் என்ன முடிவுக்கு வந்துட்டான், இந்த உலகத்தினுடைய அன்பு எல்லாம் மாயையான அன்பு, எதுவுமே உண்மையான அன்பு இல்லை, யாருமே வந்து நம்பத்தக்கவர்கள் அல்ல, எந்த மனுஷனையும் நம்ப முடியாது. எல்லாருமே என்ன பண்ண, நல்லா இருக்கிற ஆள் கூட என்ன பண்ண, சம்டைம்ஸ் நமக்கு விரோதமாக மாறிடுறாங்க, நமக்கு அகெயின்ஸ்டாக மாறிடுறாங்க. மனுஷன் முடிவு வந்துட்டான் என்னன்னா, யாரையுமே நம்மளை எந்த மனிதனையும் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. எந்த மனிதன் மேலேயும் நம்முடைய முழு நம்பிக்கையை வைக்க முடியாது. எந்த மனிதனையும் முழுமையாக நம்ம சார்ந்து கொள்ள முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். அப்போ அவன் மனசு தேடுது, இதை விட யாருன்னா ஒரு பெஸ்ட்டான அன்பு வேறு எங்கேயாவது கிடைக்குமா, இதை விட நான் யாரையாவது முழுமையாக நம்பக்கூடியவர் யாராவது இருக்கிறாங்களோ அவன் மனசு தேடுது. ஹல்லேலூயா. நம்ம நம்பத்தக்கவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கிறிஸ்மஸ் சொல்கிறது என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தது, உனக்கு நான் தேவை. ஹல்லேலூயா. உனக்கு நான் தேவை. என்ன இல்லாமல் என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்தில் உன்னால் வாழ முடியாது. மனிதன் அந்த உணர்ற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்மஸ் அதை தான் சொல்லுது. இந்த ஜீனியாலஜி வாசித்து பார்த்தோம்னா பாருங்கள், 42 தலைமுறை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வெயிட் பண்ணுறார். கர்த்தர் வெயிட் பண்ணுறார். அவ்வளோ தலைமுறை எதுக்கு அப்படின்னா, கர்த்தர் பொறுமையோடு கூட காத்திருக்கார். மனுஷனுக்கு தேவன் தேவை, ஒரு இரட்சகர் தேவை என்பதை
மனிதர் உணர்ந்து கொள்வது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்மஸ்ங்கிறது என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத சத்தியமான காரியங்கள், நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை ரியாலிட்டியில் வரல, அதை ரியாலிட்டியில் கொண்டு வந்தது தான் அது கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. இயேசு பிறந்தது நிமித்தமாக நம்ம ஆசைப்படுற காரியம், நம்ம எதிர்பார்க்குற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிஜத்தில் நடக்க முடியும். ஹல்லேலூயா. கட்டுக்கதைகளில் நடந்ததை பார்த்து ஆசைப்பட்டதை, விரும்பினதை, கைத்தட்டி சிரித்தது, மகிழ்ந்ததெல்லாம் தேவையில்லை. இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் அது கர்த்தர் ஆசீர்வாதங்கள் கொடுப்போம். அதை பார்த்து நம்ம கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? மகிமைப்படுத்த போகிறோம். அதுதான் கிறிஸ்மஸ். இது பாருங்கள், சத்தியம் நிஜமானது. இதான் முதல் பாயிண்ட் நீ பிரசங்கம் பண்ணுற. சத்தியம் நிஜமானது, சரிங்களா? கட்டுக்கதைகள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அது நடக்கும். இயேசு பிறந்ததுனால எல்லா விதமான நன்மைகள், ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்புறம் பாருங்கள், இந்த கிறிஸ்மஸ்ங்கிறது எதை சொல்லுதுன்னா, ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். கிறிஸ்மஸ்ங்கிறது ஆண்டவருடைய மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை குறிக்குது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில், அதாவது இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா ஏராளமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வாக்குத்தத்தங்களில் ரொம்ப பெஸ்ட்டான வாக்குத்தத்தம், ஒரு சிறந்த ஒரு வாக்குத்தத்தம்னா நம்ம எதை சொல்லலாம்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான வாக்குத்தத்தம். ஏன்னா அவர் வரலன்னா அந்த பூமிக்கு வேற எந்த வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. நம்மளாம் எத்தனை பேர் இங்கே ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம்? நம்ம எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததி. நம்முடைய சேனலே இப்போ மாறி போச்சு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிட்டோம். அது மாத்திரமல்ல, இங்கே ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருமே நம்ம யாருடைய சந்ததியாக மாறிடுறோம்? ஆபிரகாமுடைய சந்ததி. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. யாருன்னா கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், நீங்கள் எந்த சந்ததிங்க? ஆபிரகாம் சந்ததின்னு சொல்லுங்கள். நம்ம யோசிக்க, அது எப்படிங்க? அது இல்லை, அதான் உண்மை. ஹல்லேலூயா. நம்ம ஆபிரகாமுடைய சந்ததி. அதனால தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு சொந்தம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? உரிமை பாராட்டுறோம். இதுக்கு காரணம் யாரு சொல்லுங்க? சொல்ல மாட்டீங்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்ததுனால தான் நான் ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்திருக்கிறேன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பாருங்க, உபாகமம் 28வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கும் சொந்தமானது. எப்படி கிளைம் பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்து பிறந்ததன் மூலமாக தான் நம்ம கிளைம் பண்ணுறோம். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொல்கிறார். உன் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருக்கிறாரு. மா பிசைக்கிற கூடையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எண்ணெயும் தண்ணீரையும், என்ன அப்பத்தையும் தண்ணீரையும் என்ன பண்ணுவார்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படி இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வருது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான். இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால தான் எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இது எங்க ஆரம்பிச்சது? இந்த கிறிஸ்மஸ் ஆரம்பிச்சது எந்த இடத்துல தெரியுங்களா? தேவனிடத்துல இருந்து. ஹல்லேலூயா. தேவன் மாத்திரம் அவருடைய ஒரே குமாரனாகிய, ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பல அப்படின்னா கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாட முடியுமா? இந்த கிறிஸ்மஸ்ங்கிறது நாமளா தேடிக்கிட்டதில்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மை தேடி வந்தார். பாருங்க, அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க. நம்ம தேடி போல அவர்கிட்ட நம்ம அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்து, ஆண்டவர் எங்களை எப்படியா ரட்சிங்கன்னு சொல்லி நம்ம ஆலோசனை அவருக்கு சொல்லலை. நம்ம பாவத்தில் இருந்தோம், வீழ்ச்சியில் இருந்தோம், எல்லா விதமான சாபத்தில் இருந்தோம். அவர் தேடி வந்தார். பிதா மாத்திரம், தேவன் மாத்திரம் இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு தரல அப்படின்னா கிறிஸ்மஸ் ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்மஸ்ங்கிறது எதை குறிக்குது? தேவனுடைய வாக்குதாத்தர் மாத்திரம் அல்ல, அவருடைய அன்பு. எத்தனை பேருக்கு தெரியும் மனப்படமா? யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருள். யார் அவரை தந்தது சொல்லுங்க? தேவன் பிதா என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கிஃப்டா தராரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு கிறிஸ்மஸை விட ஒரு பெரிய கிஃப்ட், இயேசை விட ஒரு பெரிய கிஃப்ட் இந்த உலகத்துக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய கிஃப்ட் பாருங்க. அது அவருடைய அன்பு, அவருடைய வாக்குத்தத்தம்.
அந்த வாக்குத்தத்தத்துக்கெல்லாம் நம்ம தகுதியே கிடையாது. அவருடைய அன்புக்கு நம்ம தகுதியானவர்களே கிடையாது. ஆனால் அவர் தேடி வந்தார், அந்த அன்பை செலுத்தினார். கிறிஸ்துவ அந்த குமாரன் அந்த பூமிக்கு ஈவாய் கொடுத்தார். அதுதான் கிறிஸ்மஸ். இதெல்லாம் மறக்கக்கூடாது, இதெல்லாம் மறக்கக்கூடாது. தேவன் இந்த உலகத்தை அன்பு கூர்ந்ததை நம்ம என்ன பண்ணக்கூடாது. அதனால தான் நான் வந்து உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. ஏன்னா காரணம் என்னன்னா, முதல்ல அவர் தானே நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தாரு. அதனால் நம்மளும் என்ன பண்ணணுமா, அவரிடத்துல அன்பு கூறணும். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் எதை குறிக்குது பாருங்க, அவருடைய அன்பை குறிக்குது. கிறிஸ்மஸ் எதை குறிக்குது, அவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. மறுபடியும் அந்த மத்தேயுக்கு போயிடுவோம், இதை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகத்தில் முதல் வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா, அங்கே வம்ச வரலாறு பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் 17வது வசனத்தை பாருங்கள். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறை கவுண்ட் பண்ணுங்க. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். மொத்தம் எத்தனை தலைமுறைகள்? 42 தலைமுறை. கவனிக்கணும், கவனிச்சாதான் இதில் இருக்கிற ஒரு ஆழமான ஒரு சத்தியம் நமக்கு புரியும். ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் எத்தனை தலைமுறைகள்? 42 தலைமுறைகள். சரிங்களா? இந்த 42 தலைமுறைகளையும் நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய அந்த அளவற்ற அந்த கிருபையை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, தயவுசெய்து சபையில் எல்லாரும் கவனிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய அளவற்ற கிருபை. ஒரு வம்ச வரலாறு பட்டியலை எழுதுறாரு, அதை கிளீனாக பக்கவாக எழுதி கொடுத்துருக்கலாம். ஒரு அதில் ஒரு தவறு கூட கண்டுபிடிக்கக்கூடாத அளவுக்கு, அல்லது அதில் ஒரு குறைகளோ பிழைகளோ இல்லாதபடிக்கு ஒரு நீட்டாக எழுதியிருக்கலாம். நீட்டாக எழுதி அதை கொடுத்துருக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா, புதுசாக ஒரு வேலைக்கு நான் போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு ரெஸ்யூம் ஒன்று எழுதுவேன். சரிங்களா? அந்த ரெஸ்யூமேல நம்ம எப்படி எழுதுவோம் சொல்லுங்கள்? நம்ம 10th அதெல்லாம் எழுதுவேன். பர்சனல் டீட்டெயில்ஸ் எழுதுவோம்ல, நேமு, டேட் ஆஃப் பர்த், அது இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் எழுதுவோம்ல. 10th 2 அட்டம்ப்ட்டு, 12th 1 அட்டம்ப்ட்டு, காலேஜில் 2 அரி, இப்படி யாருன்னா எழுதுவோமா நம்ம? சொல்லுங்கள். 10th பாஸ் பண்ணது தான் எழுதுவோமே ஒழிய, அதில் ஃபெயில் ஆனது, ஒரு முறை 2 முறை ஃபெயில் ஆனதை நம்ம போட மாட்டோம். +2லேயும் சரி, காலேஜில் அரியர் வச்சதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், கடைசியாக பாஸ் ஆனது தான் நம்ம போடுமே ஒழிய, அங்கங்கே அரியர் வச்சது, ஒரு முறை 2 முறை அட்டம் போட்டது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எழுத மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய வீக்னஸ் வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. பெரிய பெரிய இடத்துக்கு இன்டர்வியூக்கு போனோம் அப்படின்னா கேள்வியே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, உங்களுடைய ஸ்ட்ரென்த்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கடன்னு நம்ம ப்ரிப்பேர்டாக அதுக்கு தான் போயிருப்போம். நான் இதை படிச்சிருக்குங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அது இதுன்னு கடன்னு சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக கேட்குறோம், உங்களுடைய வீக்னஸ் என்னங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் நம்ம? உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டால் சொல்கிறதுக்கே வாய் வராது. சொல்கிறதுக்கே என்னுடைய வீக்னஸ் என்னங்க, அது வீக்னஸே இல்லைங்கன்னு கூட சொல்லிவிடுவோம் போல. ஆனால் இங்கே பாருங்கள், எதுக்கு இது சொல்கிறேன்னா, இந்த வம்ச வரலாறு பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா 42 தலைமுறைகள் வருது. அதில் யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். அந்நிய தேசத்து ஸ்திரீகள் இருக்கிறாங்க. யார் தெரியுதுங்களா? ரூத் வந்து யார்? மோவாப் தேசத்தினுடைய ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு பட்டியலில் இடம் பெறுறாங்க. அதாவது லேவியராகவும் உபாகமெல்லாம் வாசித்து பார்த்தோம்னா, அம்மோனியரும் மோவாபியரும் எங்கே வரக்கூடாதான்? ஆலயத்துக்குள்ளேயே வரக்கூடாது. அவங்க வந்து தீட்டானவர்கள், சபிக்கப்பட்டவர்கள். அவர்களும் ஆலயத்துக்குள்ளேயே வரக்கூடாது. ஆனால் இவங்க எல்லாருமே எந்த லிஸ்ட்டில் வராங்க? இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியலில் வராங்க. அவங்க பாருங்கள், அந்நிய தேச ஸ்திரீ அதில் இருக்கிறாங்க. கானான் தேசத்து
ஸ்திரீகள் இருக்கிறாங்க. யார்? ராகாப். ராகாப் யாரு? ஒரு விபச்சார ஸ்திரீ. இந்த விபச்சார ஸ்திரீ எதில் போட்டு வச்சிருக்கிறாங்க? அந்த வம்ச வரலாறு பட்டியலில் போட்டு வச்சிருக்கிறாங்க. விபச்சார ஸ்திரீ தான், ஆனால் அவங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பட்டியலில், வம்ச வரலாறு பட்டியலில் போட்டிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆட்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வாழ்க்கையில் தவறுகள் இருந்தது, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தது. ஆனால் வந்துட்டாங்க, கிறிஸ்துவனிடத்தில் வந்துட்டாங்க. காரணம் என்ன? ஆண்டவர் மேலே இருந்த அது விசுவாசம், அவர் மேலே இருந்த ஒரு விசுவாசம். இது எதை குறிக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. மனுஷன் தான் ஒதுக்கி தள்ளுவான், மனுஷன் தான் வேணான்னு சொல்லுவான், மனுஷன் தான் நீ சரியில்லைன்னு சொல்லுவான், மனுஷன் தான் என்ன பண்ணுவான், உன்னுடைய வழிகள் சரியில்லை, உனக்கு இது சரியில்லை, நீலாம் வந்து எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்ட அப்படின்னு மனுஷன் வெறுத்து தள்ளுவான். ஆனால் இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இந்த கிறிஸ்மஸ் செய்தி என்ன சொல்லுது தெரியுங்களா? அவர் யாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் ஒதுக்கி தள்ளனவங்க, இது வரைக்கும் வந்து புறம்பே தள்ளனவங்க, கைவிடப்பட்டவங்க, சமுதாயத்தினால் ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள், அவமானப்படுத்தப்பட்டவர்கள், நிந்தைகளை அனுபவிக்கிறவர், இவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். எதன் மூலமாக இது உண்டாகுது? கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. இதெல்லாம் சாதாரணமான ஜனங்கள் பாருங்க. தாமார்ன்ற ஒரு ஸ்திரீ, இப்படி ஒரு 5 கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான கேரக்டர் தான். இவங்க எல்லாமே இந்த வம்ச வரலாறு பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாங்க. தாமார் யாரு சொல்லுங்க? தாமார் வந்து விபச்சார ஸ்திரியை போல நடித்து இந்த யூதாவுக்கு என்ன பண்ணுறாங்க, அவர்கள் யூதா மூலமாக ஒரு பிள்ளை பிறக்குது. சரிங்களா? இவங்கெல்லாம் கூட எந்த லிஸ்ட்டில் வராங்க? இந்த வம்ச வரலாறு பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாங்க. மாரலி தே ஆர் நாட் குட் பீப்புள். ஆனாலும் விசுவாசத்தின் அடிப்படையில், கிறிஸ்துவ மேலே வைக்கிற அந்த விசுவாசத்தில் நெருங்கி சேருகிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து யாரையும் என்ன பண்ணல, ஒதுக்கல, எவரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுதான் கிறிஸ்மஸ். இப்போ இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா சொல்லுங்க? உலகம் வேணான்னு சொல்லுது. ஈவன் பாருங்க, ஆலயத்தில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்க, வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்து வேணான்னு சொல்லலை. கிறிஸ்து யாரையும் ஒதுக்கலை. அது எந்த 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 வம்சமாக இருந்தாலும் சரி, எந்த தேசமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எவரையும் கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கொள்கிறார். யாரையும் அவர் ஒதுக்கி தள்ளவில்லை. இதெல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கிறாங்க பைபிளில். தாவீது பாருங்க, தாவீது எப்படிப்பட்டவன் பாருங்க. அதாவது அவனுடைய வாழ்க்கையில் விபச்சாரம், அப்புறம் கொலை, நம்பிக்கை துரோகம், வேற என்ன பண்ண பாருங்க, இதெல்லாமே அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதாவது தாவீது வந்து இளைஞனாக இருந்தபோது அவன் கூட ஒரு நல்ல பெஸ்ட் டீம் இருந்தது. அதில் அந்த டீம் மெம்பரில் ஒருத்தன் தான் யார்? உரியா. இந்த உரியா வந்து பார்த்தீங்கன்னா, சவுல் வந்து தாவீதை வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்ணும்பொழுது கூடவே சுற்றி இருந்து அவனை பாதுகாக்கிறதுல ஒரு நபராக, பாதுகாக்கிற அந்த கூட்டத்தில் ஒரு நபராக இந்த உரியா இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த உரியாவனுடைய மனைவியை என்ன பண்ணுறான், இவன் எடுத்துக்கொள்ளுகிறான். அவனை கொலை செஞ்சுட்டு தன்னுடைய மனைவியாக்கி கொள்ளுகிறான். பாருங்கள் எப்படிப்பட்ட எவ்வளோ பெரிய துரோகம் பாருங்கள். இல்லை, விபச்சாரமும் நடக்குது, கொலையும் பண்ணுறான், எல்லாமே பண்ணுறான். ஆனால் அவனோட உணர்வு அடையும் போது என்ன பண்ணுறான், தன் மீறுதலுக்காக கதறி அழுது புலம்புறான். வேற யாராக இருந்தால் என்ன பண்ண மாட்டாங்க, அவனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட பெரிய ஒரு பாவம், அப்படிப்பட்ட பெரிய துரோகம் எல்லாத்தையும் பண்ணவன் தான் யாரு? தாவீது. அந்த தாவீதும் கூட பாருங்க, இப்போ தாவீதுன்னு சொல்லி சொன்னாலே நம்ம இதெல்லாம் கூட ஞாபகம் வந்துடும். அவன் ஆராதிச்சான், துதிச்சான், பாடினான், எல்லாம் பண்ண, அது ஞாபகம் வந்தால் கூட அவன் பண்ண அந்த விபச்சார காரியங்களும் சரி, அந்த பத்சேபல் மூலமாக அவனுக்கு பிறந்த சாலமன் கூட, இது எல்லாமே வந்து மைண்டில் வந்து நின்றுடுது. காரணம் என்னென்னா, பைபிளில் க்ளீனாக எழுதிருக்கு. ரெஸ்யூம் எழுதுகிறவங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பாசிட்டிவ் மட்டும்தான் எழுதுவாங்க, வீக்னஸ் எழுத மாட்டாங்க. பைபிளில் பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்குறாரு ஆண்டவர். இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, ஆண்டவர் வந்து எந்த ஒரு மனுஷனை என்ன பண்ணுறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சான், எல்லாம் அநியாயத்தை பண்ணான், ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணலை, அவனை கைவிடலை, தன்னிடமாய் சேர்த்து கொள்ளுகிறார். அவனையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ராஜாவை வச்சு, அவன் சாகும் போதே ராஜாவாக தான் சாகுறான். அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து இது பண்ணி அவனை தள்ளி விடலை. என் விளக்கை எரிய செய்துன்னு சொல்லி பாடுறான் பாருங்க. அவன் வாழ்க்கை வந்து கைவிடப்பட்ட வாழ்க்கையாக மாறலை. கடைசியாக ராஜாவாக தான் என்ன பண்ணுறான், அவன் மரிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை குறிக்கிறது தான் அது கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா.
கிறிஸ்மஸ் பாருங்க, எவரையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிற, எவரையும் சேர்த்துக்கிற, யாரையும் அவர் ஒதுக்கி தள்ளுறதில்ல. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே இந்த பட்டியலில் நம்ம பார்த்தது போல இதில் 42 தலைமுறைகள். எத்தனை தலைமுறைகள்? 42 தலைமுறைகள். இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு சட்டம் இருந்தது. என்ன சட்டம் அப்படின்னா, அதாவது அந்த இஸ்ரவேல் தேசத்திலே சில பேர் வந்து வீடு இழந்து போயிடுவாங்க, நிலத்தை இழந்து போயிடுவாங்க, கடன்காரர்களாக மாறி விடுவார்கள், அந்தஸ்தை இழந்துருவாங்க, நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுற ஒரு சூழ்நிலை அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துடும். ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதத்தில் ஆண்டவர் வந்து ஒரு சட்டத்தை கொடுக்குறார். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவில் லேவியராகவும் 24ஆவது அதிகாரம்லாம் வாசிச்சு பாருங்க, என்ன நம்பிக்கை கர்த்தர் கொடுக்குறாங்க. ஒருவேளை நீ கடன்காரனாக இருக்கலாம், இல்லாத நீ ஒரு நிலத்தை அடமானம் வச்சுட்டு அது திரும்ப மீட்டு கொள்ள முடியாமல் இருக்கலாம், எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஆனாலும் உனக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது. என்ன செய்தின்னா, இது இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த சட்டம். 7 வருஷம், 7 வருஷம், முதல் 7 வருஷம், ரெண்டாவது 7 வருஷம், மூன்றாவது 7 வருஷம், அது மாதிரி 7 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, 7 வருஷம் எத்தனை வருஷம் வருது? 49 வருஷம். 49 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 50வது வருஷத்தில் நிலத்தை அடமான வருஷம் திரும்ப வாங்கிக்கலாம். அது காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவனுடைய கடன் தள்ளுபடி பண்ணப்படும். ஹல்லேலூயா! என்ன மாதிரி ஒரு சட்டம் பாருங்க, கடன் தள்ளுபடி. நிலத்தை அடமான வச்சு மீட்கப்படலையா, 50வது வருஷத்துக்கு திருப்பி கொடுத்தாகணும். சட்டம் அது, இஸ்ரவேல் தேசத்தினுடைய சட்டம். எதெல்லாம் இழந்து போனோன்னா திரும்ப கொடுத்துடணும். கடன்காரனுடைய கடன்லாம் அடைக்கப்பட்டு திரும்ப அவனுடைய சொத்து, சுதந்திரம், வீடு எல்லாமே அவனுக்கு திரும்ப அவனுக்கு கொடுக்கப்படணும். ஒருவேளை அவன் உயிரோடு இல்லைன்னா கூட அவனுடைய பிள்ளைகள் திரும்ப என்ன பண்ணுவார்கள்? அதை சுதந்திரித்து கொள்வார்கள். இது இஸ்ரவேலுடைய சட்டம். அதே மாதிரி தான் பாருங்க, இப்போ ஆபிரகாம் முதல் கிறிஸ்து வரைக்கும் எத்தனை தலைமுறைகள்? 42 தலைமுறைகள். இதில் 42 தலைமுறைகள்னா இதில் எத்தனை 7 இருக்கு? 42ல் எத்தனை 7? 6 7 இருக்கு. ஹல்லேலூயா! ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. ஆபிரகாம்லேருந்து கிறிஸ்து வரைக்கும் 7 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கிறிஸ்து பிறந்ததுனால எதுக்குள்ளே போயிட்டோம்? நம்ம 7வது 7 வருஷத்துக்குள்ளே போயிட்டோம். 7வது இப்போ கிறிஸ்து பிறந்துட்டாரு பாருங்க. 7வது 7 வருஷம், 7வது 7 வருஷம் இல்லை அப்படின்னா 50வது வருஷம் கிடையாது. கரெக்டுங்களா? 1 2 யோசிக்கிறீங்க. 1 2 3 4 5 7 கரெக்டா? இல்லை 1 2 3 4 5 6 அப்புறம் 50 கரெக்டா? 1 2 3 4 5 6 7க்கு அப்புறம் தானே 50. புரியுதுங்களா? அப்போ 1 2 3 4 5 6 வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. 7வது வருஷத்துக்குள்ளே போயிட்டோம். 7 வருஷத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்போ வந்துட்டோம். ஹல்லேலூயா! ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். இந்த 7வது வருஷம் இல்லாமல் இந்த 50வது வருஷம் கிடையாது. ஓகே, அப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ பாருங்க, உங்க புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எத்தனை பீரியட்ஸ் இருக்கும்? 8 பீரியட். 8th பீரியட் வந்தால் பசங்க ரொம்ப சந்தோஷம் தானே? உண்மையா இல்லைங்களா? இப்போ தாங்க செகண்ட் பீரியட்னா செகண்ட் பீரியடா அப்படின்னு இருக்கும். இப்போ தாங்க தேர்ட் பீரியடா, அதுக்கப்புறம் லஞ்ச் டைமா அப்படின்னு இருக்கும். 8th பீரியட்னும் போது எப்படி இருக்கும் நமக்கு? 8th பீரியட் வந்துட்டால் டீச்சருங்களே நிறைய பேர் வேலை செய்கிறது கிடையாது. ஹல்லேலூயா! அவங்களுக்கு என்ன மூடு வந்துடுது? வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. அதுவும் 8th பீரியடில் அதுலேயே ஒரு 40 மினிட்ஸா 45 மினிட்ஸுங்க ஒரு பீரியட் டைம். 40 மினிட்ஸா? அதில் 40 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் நமக்கு? அவ்வளோதான், எல்லாமே எடுத்து வச்சுட்டு உட்கார வேண்டியது தான். பேக் கடைசி பெல்லுக்காக காத்துட்டு இருக்க வேண்டியது தான். இப்போ நம்ம எதில் இருக்கிறோம்? நம்ம 7வது 7 வருஷத்துக்குள்ளே இருக்கிறோம். இப்போவே நமக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா! நம்முடைய ஆவி வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆத்மா மறுரூபமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தான், 35 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. 5 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னா எல்லாரும்
அந்த ஜாய்க்குள்ளே போக வேண்டியது தான், அந்த மகிழ்ச்சிக்குள்ளே போக வேண்டியது தான், சந்தோஷத்துக்குள்ளே போக வேண்டியது தான். கிறிஸ்து வந்துட்டாரு. இப்போ இந்த 7 வருஷம் முடிய போகுது. இதுலேயே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதுலேயே நம்ம ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதுலேயே நம்மளுடைய அநேக தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இந்த 49 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 50வது வருஷத்துக்குள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி இப்போ இந்த சபையினுடைய காலம் முடிஞ்ச உடனே கிறிஸ்து வருவார் பாருங்க. கிறிஸ்து வந்தார் அப்படின்னா அது ஜூபிலி இயர். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ஜூபிலி இயர்னு சொல்கிறாங்க. இந்த ஜூபிலி இயர் வந்துருச்சு அப்படின்னா எல்லா கடனும் தள்ளுபடி பண்ணப்படும், சாபங்களும் முறிந்து போகும், எல்லா விதமான காரியங்களும் ஹல்லேலூயா எல்லாமே முடிஞ்சு கேன்சல் ஆயிரும். இனி சாபம் கிடையாது, அழுகை கிடையாது, கண்ணீர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜூபிலிக்குள்ள போயிடலாம். வியாதி கிடையாது. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? 7 வருஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவானவர். அதுதான் கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. அதை நிறைவாக்கி தருவார். அதை அவர் வரும்பொழுது பாருங்க, நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்பட்டுடுச்சு, நம்முடைய ஆத்மா மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம சரீரம் மட்டும் என்ன ஆகலை? ஒன்றும் புதுப்பிக்கப்படலை, மறுரூபம் ஆகலை. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. சிலதெல்லாம் மறந்து போகிறோம் தானே, சிலதை மறக்கிறோம், ஞாபகம் இல்லை. இதெல்லாம் ஏன்? சரீரத்தில் இன்னமும் அந்த தாக்கங்கள் இருக்குது. இதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவார்? இயேசு கிறிஸ்து வரும்போது ஹீல் பண்ணி நம்முடைய சரீரம் மகிமையின் சரீரமாக மாறிவிடும். ஹல்லேலூயா. முதியவர்கள்லாம் சில நேரங்களில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா, அவங்களுடைய பிரச்சனையே என்னென்னா, கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். நடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ போராடுறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு நல்ல செய்தி, அந்த ஜூபிலி வருஷம் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷங்கள் இல்லை. ஹல்லேலூயா. இனி அழுகை இல்லை, இனி கண்ணீர் இல்லை. ஹல்லேலூயா. இனி வலி இல்லை, இனி வேதனை இல்லை. கொஞ்ச காலம்தான். ஆனால் 7 வருஷம் ரொம்ப முக்கியம். இதை விட்டு போயிடக்கூடாது, சபையை விட்டு போயிடக்கூடாது, கிறிஸ்துவை விட்டு போயிடக்கூடாது. இந்த கிறிஸ்துமஸ் நற்செய்தி என்ன? இந்த கிறிஸ்துவானவர் அந்த முழுமையான ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார். இப்பொழுதே அந்த சபையின் மூலமாக அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கேட்ட அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய கிறிஸ்துமஸ் இந்த நல்ல நாளில் ஆண்டவரே, உடைய நற்செய்தியினுடைய அப்பா சோதர ஆண்டவர் செய்தியை நாங்கள் சத்தியத்தை நாங்கள் கேட்க கற்றுக் கொடுத்த கிருபைக்கா தயவுக்கா ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்பா சோதரன் இந்த வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தில், இருதயத்தில் 100 மடங்கு பலன் தரட்டும். ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்வில், எங்கள் குடும்பத்தில் உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய நாமத்திற்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது கூட கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கைகளை